ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு கவிஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம இந்த நலுங்கு மாவு சோப் எப்படி பண்ணுறதுங்கிற வீடியோவை தான் நம்ம பார்க்க போகிறோம் டீட்டெயிலாம். இதில் நம்ம என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத டீட்டெயிலான வீடியோவை நம்ம இப்போ பார்ப்போம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நலுங்கு மாவு சோப்புக்கான இன்க்ரீடியன்ட்ஸ் தான் எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கு நான் வந்து ஆயில் எடுத்து வச்சுருக்கேன். அதில் என்னென்ன ஆயில்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். கோகோனட் ஆயில், ஆலிவ் ஆயில், பாம் ஆயில், கேஸ்டர் ஆயில், இந்த ஆயில் தான் நான் இப்போ யூஸ் பண்ணியிருக்கேன். எவ்வளோ மெஷர்மெண்ட்டுங்கிறத நான் சொல்லிடுறேன். கோகோனட் ஆயில் வந்து 240 கிராம்ஸ் எடுத்திருக்கேன். ஆலிவ் ஆயில் வந்து 240 கிராம்ஸ், பாம் ஆயில் 240 கிராம்ஸ், கேஸ்டர் ஆயில் வந்து 30 கிராம்ஸ். இது எல்லாமே வந்து இந்த கண்டெய்னரில் எடுத்து வச்சுருக்கேன். நான் அதுக்கு வந்து லை எடுத்து வச்சுருக்கேன். லை கூட வாட்டரையும் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். லை வந்து 110.1 கிராம் எடுத்திருக்கேன். வாட்டர் வந்து 281.2 கிராம் எடுத்திருக்கேன். லையும் வாட்டரையும் மிக்ஸ் பண்ணி ஏற்கனவே நான் இங்கே வச்சுட்டேன். நமக்கு எவ்வளோ கிளியராக இருக்குன்னு பாருங்கள். ஏன்னா 6 hours நமக்கு அந்த சூடு ஆறணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு 2 to 3 hours முன்னாடியே நம்ம இதை ப்ரிப்பேர் பண்ணிடுவோம். இங்கே வந்துட்டு நான் நலுங்கு மாவும் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம எல்லாமே ரெடியாக எடுத்து வச்சாச்சு. அது கூட நான் சைடில் வந்து இந்த சோப் மோல்டுக்கெல்லாம் வந்து க்ளீன் பண்ணி வச்சுட்டேன். பாருங்கள், ஐசோப்ரோபைல் ஆல்கஹால் போட்டுட்டு எல்லாத்தையும் ஸ்டெரிலைஸ் பண்ணி வச்சாச்சு. நம்ம இது எல்லாமே பண்ணிவிட்டு தான் வந்து நம்ம ஒரு சோப் பண்ணுறதுக்கே ஸ்டார்ட் பண்ணணும். இப்போ எல்லாமே இது ரெடி பண்ணியாச்சு. இப்போ இந்த ஆயில் கூட நாம் வந்து லையை மிக்ஸ் பண்ணலாம். ஆயில் கூட வந்து ஒரு ஃபில்டரை வச்சுட்டு தான் நான் வந்து லையை மிக்ஸ் பண்ண போகிறேன். நமக்கு ஏதாவது இருந்ததுன்னா அதில் செட்டில் ஆயிரும். அதனால தான் நம்ம வந்து ஃபில்டரை வச்சு யூஸ் பண்ணுறது. நான் ஒன்று சொல்ல மறந்துட்டேன். நான் ஆயிலில் வந்து வெட்டிவேரை வந்து இன்ஃப்யூஸ் பண்ணி வச்சுருந்தேன். அந்த வெட்டிவேர் எடுத்துட்டேன் ஆக்சுவலாக. இப்போ லையும் இதுவும் நம்ம மிக்ஸ் பண்ணியாச்சு. கையில் மிக்ஸ் பண்ணுறவங்களா இருந்தால் இந்த மாதிரி நீங்கள் ஒரு 40 minutes, ஒரு 30 to 40 minutes ஆகுது மிக்ஸ் பண்ண வேண்டியது இருக்கும். நான் இப்போ வந்து மிஷின் யூஸ் பண்ணிக்க போகிறேன். இப்படி லையும் வாட்டரும் எல்லாம் மிக்ஸ் ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு இதுக்கு தேவையான எசென்ஷியல் ஆயில் எடுத்து வச்சுருக்கேன். லேவெண்டர் எசென்ஷியல் ஆயில் எடுத்து வச்சுருக்கேன். விட்டமின் இ ஆயில் எடுத்து வச்சுருக்கேன். இதை வந்து நம்ம லாஸ்ட்டில் ஆட் பண்ணிக்கலாம். இதை இப்போ நான் வந்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். நான் உங்களுக்கு ஒரு திக் கன்சிஸ்டன்சி வந்ததுமே நான் காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஆயிலும் நமக்கு லையும் வந்து தனித்தனியாக இருக்கிறது உங்களுக்கு தெரியும். மேலே பார்த்தீங்கன்னா அந்த ஆயில் மிதக்கிறது தெரியும். இது ரெண்டும் கம்பைண்ட் ஆகி வர வரைக்கும் நம்ம மிக்ஸ் பண்ணணும். இந்த மாதிரி நான் வந்து பிளெண்டரை வந்து போட்டு மிக்ஸ் பண்ணியிருக்கேன். முதல் பாத்துக்கும் இப்போ பாத்துக்கும் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். அதில் ஆயில் தனியாக லை தனியாக நமக்கு தெரிஞ்சது. இப்போ இது கூட வந்து ஒரு 50% நமக்கு வந்து மிக்ஸ் ஆகிருக்கு. ஆனால் இன்னும் கம்ப்ளீட்டாக மிக்ஸ் ஆகலை. அதனால் நான் என்ன பண்ண போகிறேன், இப்போ வந்து நம்ம நலுங்கு மாவு வந்து இது கூட ஆட் பண்ணி போகிறோம். ஏற்கனவே நம்ம இதில் வந்து நலுங்கு மாவோட ரெசிபி போட்டிருக்கோம். இந்த நலுங்கு மாவில் நமக்கு வந்து எல்லா திங்ஸுமே இதில் இருக்குது. டேன் நல்லா ரிமூவ் பண்ணும். நம்ம டெய்லி வந்து நலுங்கு மாவு யூஸ் பண்ணுறதுக்கு சோம்பேறித்தனப்படுவோம். ஆனால் இந்த சோப்பை நம்ம யூஸ் பண்ணிட்டோம்னா நம்ம தனியாக வந்து நலுங்கு மாவு போடணுங்கிற அவசியம் ஒன்றுமே கிடையாது. இப்போ நலுங்கு மாவு போட்டாச்சு. அது கூட நம்ம என்ன பண்ணணும், நல்லா அந்த மாவெல்லாம் வந்து மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா ஈவனாக பிளெண்ட் ஆகணும். அது வரைக்கும் நம்ம பிளெண்ட் பண்ணிக்கலாம். இது கூடயே நான் வந்து விட்டமின் இ ஆயில் ஆட் பண்ண போகிறேன், ஒரு ஃபியூ ட்ராப்ஸ். அது கூட லேவெண்டர் எசென்ஷியல் ஆயில் வந்து ஒரு 6 to 7 ட்ராப்ஸ் ஆட் பண்ண போகிறேன். ஆட் பண்ணியாச்சு. இது எல்லாத்தையும் நல்லா பிளெண்ட் பண்ணிக்கலாம். இப்போது இது நமக்கு நான் இப்போ இதை பிளெண்டரை வச்சு நல்லா இப்போ மிக்ஸ் பண்ணிக்க போகிறேன். நான் பிளெண்டர் வச்சு மிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன். பிளெண்டர் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இதை இப்போ வந்து நம்ம மோல்டில் ஊற்றிடலாம். இப்போ
பார்த்தீங்கன்னா தெரியும், இதுலேயும் ஊற்றியாச்சு. மேலே வந்து ஐசோப்ரோபைல் ஆல்கஹால் ஸ்ப்ரே பண்ணிக்கலாம். மேலே ஐசோப்ரோபைல் ஆல்கஹால் ஸ்ப்ரே பண்ணியாச்சு. இது அப்படியே வந்து 2 டேஸ்க்கு நம்ம விட்டுட்டு இது எப்படி வருதுங்கிறத நம்ம பார்க்கலாம். இது இப்போ நலுங்கு மாவு சோப் வந்து 2 டேஸ் ஆச்சு. நம்ம இதை இப்போ வந்து டீமோல் பண்ணிடலாம். அதுக்கு டீமோல் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி இருக்கிறத வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த மாதிரி எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கணும். நீங்கள் இப்படி எக்ஸ்பேண்ட் பண்ணுறப்பே உங்களுக்கு தெரியும், சோப்பு வந்து உங்களுக்கு வந்து நல்லா 4 பக்கமும் நல்லா இப்படி இழுத்து விட்டுட்டு எடுத்திங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக வரும். நான் இப்போ ஒரு சோப்பு எடுத்துகிட்டு காட்டுறேன் உங்களுக்கு. விட்டுட்டு இப்படி அடியில் விட்டு, எப்படி இருக்குது இல்லையா, இப்படி அடியில் நல்லா விட்டு இந்த மாதிரி எடுத்திங்கன்னா பாருங்கள், சோப்பு நமக்கு சூப்பராக ரெடியாகி வந்திருக்கு. இன்னொரு சோப்பு எடுத்து காட்டுறேன் நான் உங்களுக்கு. இப்படி புல் பண்ணிங்கனாவே உங்களுக்கு வந்துடும். பார்த்திங்கன்னா நம்ம நலுங்கு மாவு சோப்பு வந்து சூப்பராக ரெடியாக வந்திருக்கு. இப்போ எல்லா சோப்பையும் டீமோல் பண்ணிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். நான் எல்லா சோப்புமே இப்போ டீமோல் பண்ணியாச்சு. இப்போ நம்ம நலுங்கு மாவு சோப்பு வந்து ரெடியாக இருக்குது. ஆனால் நம்ம இந்த சோப்பை வந்து உடனே யூஸ் பண்ண முடியாது. 4 வீக்ஸ்க்கு அப்புறம் தான் நம்ம வந்து இதை யூஸ் பண்ண முடியும். உங்களுக்கு இந்த சோப் வேணும்னா வீடியோவில் தெரிகிற இந்த காண்டாக்ட் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி நீங்கள் சோப்பை ஆர்டர் பண்ணிக்கலாம் வாட்ஸ்அப் மூலமா. இந்த மாதிரி நம்மக்கிட்ட கஸ்டமைசேஷன் பண்ணக்கூடிய சோப் கூட அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு எந்த மாதிரி வேணும், கோகோனட் ஆயில் கூட என்ன ஆட் பண்ணணும் அப்படிங்கிறத சொன்னால் அந்த மாதிரி சோப் கூட கஸ்டமைசேஷன் பண்ணி கொடுக்க முடியும். ப்ளஸ் நம்மக்கிட்ட இருக்க வேறு என்னென்ன சோப் இருக்குது அப்படிங்கிறத ஒரு சின்ன பார்க்கலாம். நம்ம இது பார்த்திங்கன்னா மஞ்சிஸ்தா சோப்பு. மஞ்சிஸ்தா சோப் கூட மஞ்சிஸ்தா அதிமதுரம், இது ரெண்டுமே சேர்ந்து இது கூட இருக்குது. இப்போ இந்த சோப் பார்த்திங்கன்னா இது வந்து வாட்டர்மெலன் கூட முல்தானி மட்டி எல்லாமே வந்து ஃப்ரெஷ்ஷாக தான் ஆட் பண்ணுவோம். எந்த ஒரு ஆர்டிஃபிஷியல் கலர்ஸோ ஃப்ராக்ரன்ஸோ எதுவுமே இருக்காது. ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம ஹேண்ட்மேடாக என்ன நமக்கு கலர் கிடைக்குதோ ஆஸ் இட் இஸ் அப்படியே தான் கொடுக்கும். நம்ம கலர் எதுவுமே ஆட் பண்ணுறது கிடையாது. நம்ம ஆயிலில் இருந்து நம்ம ஊற்றுறப்போ நமக்கு நேச்சுரலாக கிடைக்கக்கூடிய கலர் தான் இது எல்லாமே சோப்பு. இது பார்த்திங்கன்னா உளுந்து சோப்பு. உளுந்து கூட நம்ம இது கூட என்ன பண்ணியிருக்கோன்னா, உளுந்து ப்ளஸ் ஆரஞ்சு பவுடர் ப்ளஸ் ஆலோவேரா இது எல்லாமே சேர்த்து இந்த சோப்பு இருக்குது. இது பார்த்திங்கன்னா ரெட் வைன் சோப்பு. ரெட் வைன் கூட நம்ம பீட்ரூட்டும் ஆட் பண்ணியிருக்கோம் இந்த சோப்பு. இப்போ நம்மளோட சோப்பை வந்து இப்போ பண்ண சோப் வந்து இன்னும் ஒரு 40 டேஸ் ஆகும். முதலே பண்ணி வச்சோம் இல்லையா, இந்த சோப்போட நான் வந்து இப்போ pH வேல்யூ நான் வந்து டெஸ்ட் பண்ணி காட்டுறேன். நம்ம சோப்பில் எவ்வளோ pH இருக்குது அப்படிங்கிறத ஒரு ஜஸ்ட் செக் பண்ணி பார்த்துடலாம். ஏன்னா இது வந்து ஒரு 4 வீக்ஸ்க்கு மேலே ஆச்சு, 4 to 5 வீக்ஸ் 45 டேஸ்க்கு மேலே ஆச்சு. இதோட pH வேல்யூ வந்து இப்போ நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். நம்ம சோப்பில் நான் பவுலில் வந்து இப்போ ஒரு பவுலில் தண்ணி எடுத்துருக்கேன். இதை வந்து கொஞ்சமாக மேலே அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணிவிட்டு இதுதான் வந்து pH ஸ்ட்ரிப்பு. இந்த ஸ்ட்ரிப்பை வந்து நான் இப்போ சோப் மேலே வைக்கிறேன். நான் உங்களுக்கு இனி கொஞ்சம் தண்ணி விட்டுக்கலாம். இப்போ நம்ம வந்து டெஸ்ட் பண்ணிடலாம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ நாம் வந்து pH வந்து செக் பண்ணிக்கலாம். இப்போது இதுதான் நம்ம pHோடது. இப்போ நம்மளோட pH வந்து 8 இருக்குது. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நல்லாவே தெரியும். இப்போ நம்மளோட pH வேல்யூ வந்து நம்ம சோப்போட வந்து சேஃபான சோப் அப்படிங்கிறத நாம் தெரிஞ்சுக்கலாம். ப்ளஸ் இது கூட மற்ற ரெண்டு சோப்போடதையும் கூட நம்ம pH டெஸ்ட் பண்ணால் நம்ம pH வந்து ஒவ்வொரு பேட்சுமே நம்ம pH டெஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் கொடுக்குறது. இப்போ பண்ணோம் இல்லையா நலுங்கு மாவு சோப்பு, அதை கூட நான் இப்போ pH டெஸ்ட் பண்ணுறேன் பாருங்கள்.
ஆனால் இதை இப்போயே யூஸ் பண்ண முடியாது. பட் ஆனால் நம்ம பிஹெச் டெஸ்ட் பண்ணலாம். அது கூட பார்த்திங்கன்னா நம்மளோடது சேம் ஆஸ் இட் இஸ் நமக்கு 8 தான் இருக்குது. நம்மளோட சோப் வந்து சேஃபான சோப்பு தான். ஸோ இதில் வந்து நுரை வருமா அப்படிங்கிற டவுட்டெல்லாம் உங்களுக்கு அவசியமே இல்லை. இப்போ நான் ஒரு சோப் வந்து பாருங்கள், சும்மா எடுத்து இப்படி தான் தேய்ச்சிருக்கேன். அதுக்கே எவ்வளோ நுரை வருது பாருங்கள். சும்மா அந்த தண்ணியில் சும்மா அப்படி இவ்வளோ தான் தேய்ச்சிருக்கேன். உங்களுக்கு நல்லா நுரை வருது தெரியும். ஸோ உங்களுக்கு இந்த சோப் பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணி ஆர்டர் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.